எவ்ரிவான். நமக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் எப்படி கற்றுக்கணும், எங்கே கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு அதை தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. எந்த மாதிரி ஈஸி ரூட்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு. என் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைப்பீங்க, பட் அதுக்காக நிறைய எஃபர்ட் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நினைப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஈஸியாக உங்களுக்கு எந்த மாதிரி இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். என்னெல்லாம் ஈஸி ரூட்டுன்னு பார்க்கலாமா? ஸ்பீக் வித் அதர்ஸ் அப்படின்னா நம்ம மற்றவங்க கிட்ட இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு சிப்ளிங்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட பேசுங்க. ஸோ நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், அவங்களும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால நிறையா மற்றவங்க கிட்ட பேசுங்க, தமிழில் இல்லை இங்கிலீஷில். மற்றவங்களும் உங்களை மாதிரி யாராவது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட உங்களோட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சிப்ளிங்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டையாவது நீங்கள் டெய்லி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணும். யூஸ் சிம்பிள் சென்டென்சஸ். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே சிம்பிள் சென்டென்ஸில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்லேருந்து மீடியம் லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹார்ட், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் சென்டென்சஸ் ஒவ்வொரு கேட்டகரியாக யூஸ் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியும். எக்ஸ்பேண்ட் யுவர் வொக்காபுலரி. இப்போது நீங்கள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதனால ஃபஸ்ட்டு வேர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னா நிறைய நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள், டிக்ஷனரிஸ் ரெஃபர் பண்ணுங்கள், புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய ஆர்டிகல்ஸு, புக்ஸு, மேகசின் இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற வேர்ட்ஸை டெய்லி சென்டென்சஸில் யூஸ் பண்ணுங்கள். அப்போது இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கலாம். ரெக்கார்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நீங்களே ரிப்பீட்டடாக போட்டு போட்டு கேளுங்க. ஸோ உங்களுக்கு அப்படி கேட்கும்போது நீங்கள் அங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ப்ரொனவுன்சேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும். டேக் ஆன்லைன் கிளாஸஸ். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ நீங்களாக கொஞ்சம் ட்ரை பண்ணுறத விட இன்னும் நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணீங்கன்னா அவங்களோட டிப்ஸும் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்க முடியும். அடுத்தது ஃபாலோ இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ். நம்ம மதர் டங்கில் டெய்லியும் நம்ம நியூஸ் கேட்போம். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கிலீஷ் நியூஸை டெய்லியும் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லியும் கேட்க கேட்க அங்கே நீங்கள் நிறைய வேர்ட்ஸும் லேர்ன் பண்ணலாம், நிறைய சென்டென்ஸும் லேர்ன் பண்ணலாம். அதனால ரெகுலராக இங்கிலீஷ் நியூஸ் பாருங்கள். யூஸ் இங்கிலீஷ் டெய்லி. இங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்களோ, இப்போ நார்மலாக தமிழில் பேசுகிறோம் இல்லையா, அதை நீங்கள் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுங்கள். டெய்லியும் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கான ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும் இல்லையா, அதனால டெய்லியும் இங்கிலீஷில் பேசுங்க, ட்ரை பண்ணுங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லியும் இங்கிலீஷை உங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ப்ராக்டிஸ் வித் மிரர். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ டெய்லி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதை நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மிரர் முன்னாடி நின்று நீங்களே பேசி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அப்போ உங்களோட எங்கெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம்,
எங்கெல்லாம் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் இப்படி பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால கண்ணாடி முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்கேஜ் இன் ரோல் பிளேயிங் அப்படின்னா இங்க சிச்சுவேஷன் பொறுத்து எந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், கொஸ்டினா இருந்தாலும் சரி, ஆன்சர்ஸ் அதுக்கு ரிப்ளை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் உங்களுக்கு, அங்க போய் நீங்க எந்த மாதிரி கேட்பீங்க, அதே சிச்சுவேஷனை வந்து இங்கிலீஷ்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி எல்லா சிச்சுவேஷன்ஸுக்கும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஷேடோவிங் டெக்னிக். ஷேடோவிங் டெக்னிக்ல வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆடியோ இல்லை வீடியோ வந்து கேட்குறோம் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணணும். அவங்க எந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க செகண்ட் டைம் நீங்க வந்து அந்த வீடியோ இல்லை ஆடியோவை ப்ளே பண்ணும்போது அது கூடயே சேர்ந்து நீங்க பேசுறது, அதுதான் ஷேடோவிங் டெக்னிக். இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலுமே உங்களால இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியும். அடுத்தது பிளே இங்கிலீஷ் கேம்ஸ். இங்கிலீஷ் கேம்ஸ்னா எந்த மாதிரினா வேர்ட் பில்டிங் விளையாடலாம். வேர்ட் பில்டிங் வந்து எந்த மாதிரினா, ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டுன்னு ஒரு வேர்டு கொடுக்குறேன். இப்போ அந்த கேட்டோட லாஸ்ட் லெட்டர் என்ன, டி. ஸோ அடுத்து டீல இருந்து ஒரு வேர்ட் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இந்த தமிழ்ல எல்லாம் பாட்டுக்கு பாட்டு விளையாடுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இது. அந்த முடிகிற லெட்டர் வச்சு ஒரு நியூ வேர்ட் சொல்லணும், அதுதான் வேர்ட் பில்டிங். இந்த மாதிரி நீங்க கேம்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வந்து விளையாடலாம். அடுத்தது ஒரு 10 லெட்டர் வேர்டு இல்ல மோர் தேன் 10 லெட்டர் வேர்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு வேர்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொடுத்திருக்க வேர்ட்ஸ்ல இருந்து எவ்வளோ வேர்ட்ஸ் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களா எழுதி பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து கேம்ஸ் விளையாண்டும் இங்கிலீஷ் கத்துக்கலாம். அடுத்தது டீச் அதர்ஸ். நம்ம எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறோம் இல்ல கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளால அதை வந்து கத்துக்க முடியும், இன்னும் ஈஸியா சீக்கிரமா கத்துக்க முடியும். அதனால நீங்க இப்ப இங்கிலீஷ் என்னெல்லாம் லேர்ன் பண்றீங்களோ அதை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல உங்க சிப்ளிங்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து மறக்கவே மறக்காது. இப்படியும் நீங்க இங்கிலீஷ் கத்துக்கலாம். அடுத்தது ரீட் இங்கிலீஷ் நியூஸ். நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸையும் ரீட் பண்ணணும். ஏன்னா நீங்க இப்ப இங்கிலீஷ் கத்துக்கணும்னு இறங்கிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து நீங்க உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்படி இன்க்ளூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே உங்களோட ஸ்போக்கன்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அதனால டெய்லியும் இங்கிலீஷ் நியூஸ் ரீட் பண்ணுங்க. இப்ப நியூஸ் பேப்பர் இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு நிறைய நியூஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு, அங்க போயும் நீங்க ரீட் பண்ணலாம். அடுத்தது திங்க் இன் இங்கிலீஷ். நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதை எல்லாத்திலையும் இங்கிலீஷ்லயே யோசிங்க. தெரியலையா போய் ரெஃபர் பண்ணி பாருங்க, ஏதாவது புக் எடுத்து பாருங்க, இல்ல கூகுள் பண்ணி பாருங்க. நீங்க யோசிக்கிறதுக்கு இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி நம்ம அந்த வேர்ட் வரும் இல்ல சென்டென்ஸ் வரும் அப்படின்னு போய் சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ நீங்க என்ன யோசிச்சாலுமே வந்து நீங்க என்ன பண்ணலாம், இங்கிலீஷ்லயே யோசிக்கணும். அப்பதான் உங்களோட லேர்னிங் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் ஒன், லேர்ன் கிராமர். கிராமர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக்கா இருக்கிற கிராமர்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணாதான் உங்களால ஈஸியா சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். அதனால கிராமர்ஸ் லேர்ன் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன ஈஸி ரூட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் எந்த மாதிரி எல்லாம் ஈஸி ரூட்ஸ்ல வந்து இங்கிலீஷ் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னால ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு 60 டேஸ்ல ஸ்போக்கன் கொண்டு வர முடியும். அதுக்கான
ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஃபார்முலா என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இது பெய்டு கோச்சிங். நான் உங்களுக்கு ஈஸியா டீச் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.